ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பொது தமிழ்ந்து 100 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது வெளிப்படைத்தன்மை. கொஷின் 2, சிலை மேல் எழுத்து போல, இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை நிலைத்து நிற்கும். கொஷின் 3, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? விடை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. கொஷின் 4, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? விடை செய்வினை வாக்கியம். கொஷின் 5, இலக்கண குறிப்பு அறிதல். சால சிறந்தது. தொடரின் வகை அறிக. சால என்பது உரிசொற்றொடர். கொஷின் 6, பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர். கொஷின் 7, பொருத்தமற்ற பெயர் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. காலப்பெயர் அதற்கு செம்மைன்னு கொடுத்துருக்கு, அது பொருந்தாதது. அடுத்ததா பண்பு பெயர் அதில் ஆண்டுன்னு கொடுத்துருக்கு, ஸோ அந்த இணை பொருந்தாதது. மாற்றி கொடுத்துருக்காங்க. காலப்பெயர் அதற்கு ஆண்டுன்னு வந்திருக்கணும், பண்பு பெயர் அதற்கு செம்மைன்னு வந்திருக்கணும். பொருத்தமற்ற சொற்களை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. கொஷின் 8, கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. விடை கேட்டு. கொஷின் 9, தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. விடை தனி. கொஷின் 10, தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக அதற்கு தா என்பது வேர் சொல். கொஷின் 11, சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை சோ அதற்கு மதில். கொஷின் 12, மா அதற்கு பெரிய. பறவை இச்சொல்லுக்கு பொருள் கடல். கொஷின் 14, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. விடை கூகை குழறும். கொஷின் 15, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. அனைத்து ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஆகுது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. ஆப்ஷன் டி, சந்திப்பிழையற்ற தொடர். கொஷின் 16, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் பசு. கொஷின் 17, பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவுன்னு இருக்கு இல்லையா? ஆப்ஷன் சி, இசைவு பொருந்தாதது. கொஷின் 18, பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். கொஷின் 19, பொறுத்துக. தமிழ் எண்கள் 1லிருந்து 9 வரை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்க. 8க்கு ஆ, 7க்கு ஏ, 6க்கு சா. அப்போ ஆப்ஷன் 4 சரியானது. ஆப்ஷன் பி, 5க்கு ரு, 4க்கு சா சின்ன சா, 3க்கு ஞா. அப்போ ஆப்ஷன் 3 சரி. ஆப்ஷன் சி, 3க்கு ஞா, 2க்கு உ, 1க்கு கா. ஆப்ஷன் 2 சரி. ஆப்ஷன் டி, 3க்கு ஞா, 6க்கு சா, 9க்கு கூ. அப்போ ஆப்ஷன் 1 சரி. தமிழ் எண்களை 1லிருந்து 9 வரையும் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 0 வந்துச்சுன்னா 0க்கு 0 தான் வரும். கொஷின் 20, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். விடை சித்தர்கள். கொஷின் 21, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. விடை பள்ளுப்பாட்டு. கொஷின் 22, பரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும், இதோடைய ஆசிரியர் விடை அழகிய சொக்கநாத புலவர். கொஷின் 24, நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள், இக்கூற்று யாருடையது? விடை அர்ஜுனன். கொஷின் 25, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரனார். கொஷின் 26, சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள். இந்த 4 கூற்றும் சரியானது. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். 27, கூற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன.
கூற்று இரண்டும் சரி. கொஸ்டின் 28. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யுன் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. கொஸ்டின் 29. கூற்று 1. ஏழெழுபது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2. ஏழெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மற்றும் சரி. கொஸ்டின் 30. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 31. மன்னனும் மாசற கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. கொஸ்டின் 32. பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். அடுத்ததா உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கடைசியா இருக்க கோடான கோடி கொடுப்பினும் அதற்கு சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கொஸ்டின் 33. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள். கொஸ்டின் 34. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். கொஸ்டின் 35. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? விடை சிங்கவல்லி. சிங்கவல்லி எனப்படுவது என்னன்னா தூதுவளை இருக்கு இல்லையா, அது பேர் தான் சிங்கவல்லி. கொஸ்டின் 36. முன்னீர் வழக்கம் மகடவு வேட்டில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 37. பண்டை காலத்து துறைமுக நகரம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. கொஸ்டின் 39. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். கொஸ்டின் 40. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி. போப். கொஸ்டின் 41. வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 42. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை வீரமாமுனிவர். கொஸ்டின் 43. கழுகுமலை வெட்டிவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? விடை பாண்டியர்கள். கொஸ்டின் 44. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. கொஸ்டின் 45. பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீபா ஜெகநாதன். கொஸ்டின் 46. சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் இருக்குது சரியானது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இரண்டாவதா இருக்க அந்த இணை தவறானது உவமை கவிஞர், அதற்கு சுரதா இருக்கணும். மூணாவது இருக்க அந்த கூற்று காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அந்த இணை சரியானது. நான்காவது இருக்கு இல்லையா புரட்சி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. கொஸ்டின் 47. முடியரசன் இயற்றாத நூல் எது? ஆப்ஷன் பி நீலமேகம் முடியரசன் இயற்றாத நூல். கொஸ்டின் 48. பெண் என்ற பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 49. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கொஸ்டின் 50. கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழி கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். கொஸ்டின் 51. மோனைத்தொடை டேஸ் வகைப்படும். விடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். கொஸ்டின் 52. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் எது? மோனை அப்படின்னது பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. விடை புனிதமுற்று புத்தக சாலை. கொஸ்டின் 53. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கொஸ்டின் 54. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. கொஸ்டின் 55. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதற்கு எப்படி வினா அமைக்கலாம் அப்படின்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. கொஸ்டின் 56. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். விடை இங்கு நகர பேருந்து நிற்குமா. கொஸ்டின் 57. சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். கொஸ்டின் 58. சரியான தொடரை கண்டறிக.
தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். கொஸ்டின் 59. சரியான அகர வரிசையை தேர்க. அகர வரிசைப்படி ஆப்ஷன் பி சரியான விடை. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. கொஸ்டின் 60. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், மான். கொஸ்டின் 61. தேடு வினைமுற்று சொல் தேடினார். கொஸ்டின் 62. பொறுத்துக. வெண்பா அதற்கு செப்பல் ஓசை. ஆசிரியர்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. பஞ்சிப்பா தூங்கல் ஓசை. கொஸ்டின் 63. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கோல்டு பிஸ்கட் அதற்கு தங்க கட்டி. கொஸ்டின் 64. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல் அதற்கு உயிரெழுத்து. கன்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் ஒப்பெழுத்து. மோனோலிங்கோல் அதற்கு ஒரு மொழி. கொஸ்டின் 65. கோடிட்டு அந்த வார்த்தை மட்டும் பாருங்க. நலந்தலை உலகம். நலந்தலை அப்படின்னு பரந்த அதாவது விரிந்த உலகம். அதற்கு எதிர் சொல் பார்த்தீங்கன்னா சிறிய உலகம். அடுத்ததா கொஸ்டின் 66. எடுப்பு எதிர் சொல் முடித்தல். கொஸ்டின் 67. தண்டலில் பதம் இது எப்படி பிரிக்கலாம்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கொஸ்டின் 68. கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் கூட்டல் பகம். கொஸ்டின் 69. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொஸ்டின் 70. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? விடை திருக்குறள். திருக்குறளுக்கு அடைமொழிகள் பல இருக்கு. அதுல ஒண்ணு முப்பால். அடுத்ததா தமிழ்மறை, பொதுமறை என்ன திருக்குறளுக்கு பல அடைமொழிகள் இருக்கு. கொஸ்டின் 71. சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. இந்த 4 கூட்டும் சரியானது. கொஸ்டின் 72. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? விடை குலசேகரர். கொஸ்டின் 73. தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்? விடை திருஞான சம்பந்தர். கொஸ்டின் 74. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? விடை சித்தர்கள். கொஸ்டின் 85. வாயில் இலக்கணம் என அழைக்கப்படுவது தூது. கொஸ்டின் 76. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக பருவங்கள் எத்தனை? மொத்தமா 10 பிள்ளைத்தமிழ் இருக்கு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக இருக்கிறது 7 பருவங்கள். கொஸ்டின் 77. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? விடை பள்ளு. கொஸ்டின் 78. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். விடை நான் கண்ட பாரதம். கொஸ்டின் 79. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது? விடை சோழ நாடு. கொஸ்டின் 80. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்பெறும் மூலிகை எது? விடை சோற்று கற்றாழை. கொஸ்டின் 81. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. உ.வே. சாமிநாதர். அடுத்ததா கொஸ்டின் 82. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் எது? விடை ஐங்குறு நூறு. கொஸ்டின் 83. சரியான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி மற்றும் டி சரி. விசும்பு வானம், மதியம் நிலவு. கொஸ்டின் 84. பொறுத்துக. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். கொஸ்டின் 85. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 86. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கொஸ்டின் 87. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள். விடை கம்பர், திருவள்ளுவர். கொஸ்டின் 88. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? விடை மூவலூர் ராமாமிர்தம். கொஸ்டின் 89. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? விடை கிபி 1730 ஜனவரி 3ஆம் நாள். கொஸ்டின் 90.
தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறிவும் ஆற்றலையும் வரிசைப்படுத்துக. உற்று அறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். கொஸ்டின் 91. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கொஸ்டின் 92. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஆழ்வார் திருநகரி. கொஸ்டின் 93. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். விடை உ.வே.சா. கொஸ்டின் 94. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். விடை ஊரும் பேரும். கொஸ்டின் 95. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 96. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? விடை தூத்துக்குடி. கொஸ்டின் 97. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தென் ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் ஈவேராக்கு வழங்கப்பட்டது. கொஸ்டின் 98. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை. விடை நர்த்தகி நடராஜ். கொஸ்டின் 99. பொங்கற் புதுநாளில் எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? விடை காஞ்சி. கொஸ்டின் 100. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் பொது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ